பொண்ணுட்ட காணிக்கணும்ல, பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கணும்ல. ஓகே ஓகே ஓகே. இக்க சட்டுப்பட்டு மாப்பிளைய கூப்பிடுங்க. பேசி எடுத்து முடிச்சாலாவது ஏதாவது சோறு கிடைக்கும்ல, நல்ல சாப்பாடு. கூப்பிடுண்டா பியூட்டிஃபுல் கேர்ள். என்ன பார்த்து பியூட்டிஃபுல் கேர்ள்ங்க, அவ்வளவு அழகாவா நான் இருக்கேன். மை டியர் சன், வடா வடா வடா. ஹாய் 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 ஹாய். ஐயோ, யார் பத்த பிள்ளையோ இப்படி அங்கங்க கிழிஞ்ச துணியா போட்டு நிக்கானே. ஏமா, யாருமா அந்த பையன்? ஒரு நல்ல துணி வாங்கி கொடுக்கலாம்ல, கிழிஞ்சு அங்கங்க தொங்குத. இந்த துணியவே போட்டுட்டு நிக்கானே. ஏக்கா, நீங்க மட்டும் அளவோல துணி போட்டிருக்கீக்கா, அந்த பையனுக்கு ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்கலாம்லக்கா. ஏக்கோ, அந்த பையன் அவன் பாட்டுல நின்னுட்டு போட்டோம், உங்க மொவனை வர சொல்லுங்கக்கா. சட்டுப்பட்டுன்னு பாத்துட்டு வீட்டுக்கு போட்டோம், ஏகப்பட்ட வீட்டுல வேலை கிடக்கு. ஹேய், என்னம்மா பேசுறீங்க? இவன் தான் என்னோட சன், ஒரே ஒரு பிள்ளை. உன் கண்ணு ரெண்டு நொல்லையா போயிட்டடி. அன்னைக்கு என்ன தட்டி பாத்துட்டு இருந்தா போட்டால, மாப்பிள அஜித் மாதிரி இருப்பான், விஜய் மாதிரி இருப்பான், அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு வந்து கதை விட்ட. கண்ணாடி போட்ட போற கூட உனக்கு கண்டு தெரியலடி. ஏ பாவி மக்கா, கிழிஞ்ச துணியை உடிச்சிட்டு நிக்கா. இவன் மோவனா என்ன தடி பதில சொல்லாம பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க? பதில சொல்லுடி. ஏம்மா, அன்னைக்கு வேற போட்டல காணிச்சா, அன்னைக்கு போட்டல வேற மாதிரி இருந்தாமா, நல்ல அளவால இருந்தா பாத்துக்கோ. இன்னைக்கு நேர்ல இவன் இப்படி இருக்கான். ஏ பாவி மக்கா, பாலும் கடத்துல கொண்டு தள்ள போறாவள செல்விய. அதான் நடக்க போகுது, எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாப்பிள்ளையா இப்படி இருக்கான்? கடவுளே, ஒரு சைஸா இருக்கானே, கண்ணு ரெண்டு கோழி முட்டை மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கான். மச்சான், என்ன மச்சான் இதெல்லாம்? நீங்க மாப்பிள்ளை நல்லவே வல்லவேன்னு சொல்ல போய் தானே வந்தோம். ஆமா மாப்பிள்ள அன்னைக்கு மாப்பிள்ளைய பார்க்க வர சமயோ மாப்பிள்ளை பாரின்ல இருக்காருன்னு சொன்னவள்ல, ஒரு போட்டோ மட்டும் கட்டினவோ. அப்போ உங்க தங்கச்சி தான் பார்த்தா, நான் கேட்டதுக்கு என்கிட்ட கூட தரமாட்டேன்ட்டா. மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொன்னா, நானும் நம்பிட்டேன். பார்த்துக்கோங்க, இன்னைக்கு தான் நேர்ல பாக்கேன். எதுனால பார்த்து 15 பேசுங்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். உன் தங்கச்சிக்காரியை நம்பாதிய. மாப்பிளைய அங்க வந்து உட்காருங்க சொல்லுங்க. சோப்பால எல்லாரும் நல்ல பாப்பாவுல. அம்மா ஒரு மார்க்கமா இருக்கா, மொபைல் ஒரு மார்க்கமா இருக்கா. என்னடா இது? அந்த சோஃபால வந்து உட்கார்ந்தா எல்லாரும் ஒண்ணு க்ளோஸ் அப்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவனை தூரத்துல பார்க்கும் போதே பார்க்க முடியல, இதுல க்ளோஸ் அப்ல வரையா? கடவுளை சகிக்க முடியல. எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க, இவன் தான் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய புது மாப்பிள்ளை. இவன் கோடீஸ்வரங்க, அங்க கிழிஞ்ச பேண்ட போட்டிருக்கான் பாத்தியாடி. அந்த பேண்ட பார்த்தாலே தீ வச்சா தீ பிடிக்காது. எம்மா, எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இருந்தாலும் அந்த பொம்பளை பாத்துட்டு இருக்கான்னு சிரிச்சிட்டே இருக்கேன். இது மாடல் பேண்ட், பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இப்படிதான் நல்ல பேண்ட் கூட வாங்கி கிழிச்சு விட்டுட்டு தெரிவாங்க. மூஞ்சி மோரையும் பாரா, பாத்துருக்கா மாப்பிள்ளை லட்சணம் மாட்டு. மைனியோ, தமிழ கூட ஒழுங்கா பேச மாட்டேக்காவல, ஒரு மாதிரில திக்கி திணறிட்டு இழுத்து பேசுதாவோ, வியானுக்குன்னு பேசுதாவல, என்ன ஏதுன்னு கதைன்னு தெரியலையே. ஆமா பத்மாக்கோ, பார்த்து எடுத்து முடிங்க. என் தங்கச்சிக்கு எப்படியாப்பட்ட மாப்பிளைய பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு பாடம் எடுக்கண்டா. எல்லாரும் பொறாமையில பொங்கிட்டு இருக்காளுவா, எவ்வளவு பெரிய கொடீஸ்வர மாப்பிளைய தங்கச்சிக்கு பாத்துட்டாவளான்னு. ஏமா நல்லா கேட்டுக்க, உன் மருமகாரி இருக்கல்ல, வேண்டாம்பா. இந்த பாரு, நான் சம்மதிச்சு அந்த மாப்பிளைக்கு தான் நீ கட்டி கொடுக்கணும். இந்த மாப்பிளைய விட்டா உன் மவளுக்கு வேற மாப்பிளையே கிடைக்க மாட்டாங்க, பாத்துக்கோ. இப்படி ஒரு மாப்பிளை எந்த லோகத்திலையும் தேடினாலும் கிடைக்க மாட்டான். ஏடி, நான் ஆள் அழகெல்லாம் பாக்கலட்டி, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு சைஸால இருக்க குடும்பம். கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு மாதிரி வருது. இங்க இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. இதுல நம்ம பிள்ளைங்க கொண்டு கட்டி வச்சா அது எப்படி இருக்கும்? அப்ப போமா, எடிச்சு போவோம் எல்லாரும். வேற ஏதாவது மாப்பிள்ள இருந்தா பாரு. மருமட்ட சொல்லு, ஒண்ணு கத்த மாப்பிளைய கூட்டு வருவா, ஒண்ணு இல்லாத மாப்பிளைய கொண்டு வருவா, அவனுக்கு கட்டி கொடு. உடனே கோவம் எங்க இருந்தா வரும தெரியலமா, மூக்கெல்லாம் தான் நிக்கும் கோவம். பேசாம இரு, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லுக்கா, இது செல்விக்கு சரிப்பட்டு வராது இந்த குடும்பம். ஏடி, நான் எப்படி சொல்ல முடியும்? எங்க மைனிகாரி இஷ்டம் தான். நான் எதுவும் சொன்னேன்னு வச்சுக்கேன், என் வாய் அடைக்காப்புல என்னத்தையாவது சொல்லுவா. அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வரும். எதுக்கு? பேசாம நான் இருந்துட்டு போறேன். சரி, என்னவோ நடக்கட்டும். ஏமா, மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்காரு, எவ்வளவு சம்பளம், எல்லா விவரத்தையும் சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஆமா, மேற்கொண்டு பேசுறதுக்கு நல்லா இருக்கும்ல. மாப்பிள்ளை தம்பி, நாங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்களும் உட்கார வேண்டியதானே. பக்கத்துல சோஃபா தான் கிடக்க. என்னோட பையன் இப்ப ஆஸ்திரேலியா கிளம்ப போறான், அதனால தான் நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு உட்கார கூட டைம் கிடையாது, அவ்வளவு பிஸி. என்னடி, அவனுக்கு என்ன நோய் இருக்காட்டி ஆஸ்பத்திரிக்கு போறாங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியலையாட்டி, கொஞ்சம் கேட்டு சொல்லிட்டு விவரமா. ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணு செய்ய முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போல கீஸ்பத்திரிக்கு போல. பைத்தியக்காரி, அவன் அம்மா இப்பதானே சொன்னா ஆஸ்பத்திரிக்கு போறான், அதனால உட்கார மாட்டேக்கான்னு. ஏ கடவுளே, ஆஸ்பத்திரிக்கு இல்ல, அவன் ஆஸ்திரேலியாக்கு வெளிநாட்டுக்கு போறானா. வெளிநாட்டுக்கா? ஆமா, அவ்வளவு பெரிய பணக்காரமே. அதனால காலையில அமெரிக்கால இருந்தா மத்தியானம் இப்போ ஆஸ்திரேலியா போறானா. சாயந்தரம் காப்பிக்கு ஆப்பிரிக்கா போனாலும் போயிருவான். கேட்டியா, ஃப்ராடுக்கு மேல ஃப்ராட் விடுறத பத்தியா உங்க மைனிகாரி? அவன் என்னத்தையும் விட்டுட்டு போறாட்டி, பேசாம கிரி வாய வச்சுக்கிட்டு ஏதா பிரச்சனையை கிளப்பிடாத. நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னத்தெல்லாம் நடக்கும், என்னத்தெல்லாம் கேட்க வேணுமோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பேசாம வீட்டுக்கு போய் சேரணும். ஏன் மரகதக்கா, நீ நாலு பேசாம இருக்க புள்ள பூச்சி மாதிரி. நானா இருக்குன்னு இந்த இடத்துல 4 கேள்வி நறுக்குன்னு உன் மைனிகாரி பத்தி கேட்டிருப்பேன். மல்லிகா, உன்னெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்குன்னு தெரியல. வந்த இடத்துல கொலவாதத்தை இழுத்து விட்டுட்டு போயிடாத. பேசாம ஈரி வாய வச்சுக்கிட்டு. அடி, ஒரு நியாயத்தை பேசண்டாமா. மரகதக்காக 4 பேர் இருக்கான்னு தெரியண்டாமா. என்ன விட்ட நான் பேசி போடுவேன். மூடுவான் வாய, பேசாம ஈரி. எங்க அண்ணன் கேட்டாம்ல, மாப்பிள்ளை எங்க வேலை பார்க்காருன்னு சொல்லுங்களா, எவ்வளவு சம்பளம் அது இதுன்னு எல்லா விவரத்தையும் சொல்லுங்கக்கா.
வீட்டுக்கு போனா எங்க தங்கச்சிட்டு சொல்லணும்ல. இவன் தான் என்னோட ஒரே சன். இவனோட பேர் ஆல்கேஸ். என்னோட எல்லா சொத்துக்கு ஒரே வாரிசு இவன் தான். என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியாது. எந்த கணக்கும் நாங்க வழக்கு வச்சுக்கிறது இல்ல. அவ்வளவு சொத்து இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் கூட கணக்கு பார்த்தா கூட முடியாது. அவ்வளவு சொத்து இருக்குது. கணக்கு பார்த்தா லட்சம் கோடி அதுக்கு மேல மேல தாண்டிக்கிட்டே இருக்கும். எப்பாடியோ லட்சம் கோடி அதுக்கு மேல மேல தாண்டுமா? அட்டியம்மா லட்சம் கோடியை தாண்டுமா? எங்க இருந்து என்ன எங்க இருந்து வைக்க? எங்களுக்கு சொந்தமா ஒரு ஏரோப்ளேன் கூட இருக்குது. அதனால தான் நாங்க ஒவ்வொரு நாட்டுக்கா போயிட்டு வருவோம். இப்ப மத்தியானம் ஆஸ்திரேலியா போய் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் காஃபிக்கு ஆப்பிரிக்கா போறோம். இப்ப ராத்திரிக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு எந்த நாட்டுக்கு போவியா? பாட் கஞ்சி. ஓ பழைய கஞ்சி. அதுக்கு நாங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவோம். ஏன் படுபாவி பழைய கஞ்சி குடிக்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவாளா? ஹாய் எல்லாருக்கும் பை பை. போயிட்டு வரேன். ஆஸ்திரேலியா கிளம்புறேன். ஓகே தான் மை சன். எல்லாருக்கும் ஓகே தானே? யார்கிட்டயும் கேட்கண்டா, எல்லாருக்கும் ஓகே தான். நாங்க ஏற்கனவே பொண்ண பார்த்தாச்சு. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நோ ப்ராப்ளம். நாளைக்கு மேரேஜ் வச்சுக்கலாமா? என்னக்கா இப்படி சொல்லுதிய? பொண்ணு வந்து மாப்பிளைய பார்க்கண்டமா, போட்டாவும் கொடுக்கல. திடீர்னு திடுப்புன்னு கல்யாணம் சொன்னா 4 பேர் சொந்தக்கார சொக்காரங்கிட்டலாம் சொல்லாண்டமா. ஆமாக்கோ நாங்களும் போய் ஏற்பாடுலாம் பண்ணாண்டமா. திடுப்புன்னு கல்யாணம் சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாவோ? உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ அனுப்புறேன். அந்த போட்டோவை பொண்ணுட்ட காமிங்க. காமிச்சிட்டு அப்புறமா எனக்கு 2 டேஸ்ல பதில் சொல்லுங்க. இன்னும் 1 வீக்ல மேரேஜ் பண்ணிரலாம். ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் ஓகே தான். சரிம்மா ஊருக்கு போயிட்டு நாளைக்கு காலையில பதில சொல்லுதோம். என்னோட சன்னுக்கு உங்க தங்கச்சி தான் பொண்ணு. இது கன்ஃபார்ம். சரிம்மா போயிட்டு வரோம். கடைசி வரைக்கும் காப்பி தண்ணி குடுக்காமல ஏமாத்தி போட்டாளா கள்ளி. கார்த்தி அப்பதே வாரன்னா ஆளை கண்ணுல எங்க போனா? சரி வாரானா வரலையான்னு போன் அடிப்போம். ரிங் போகுது. ரமேஷ் பைக்ல வந்துட்டு இருக்கேன். பைக்ல வரும்போது ரொம்ப நேரம் பேச வரக்கூடாது. சரி போனை வைக்க என்ன சத்தம் ஒண்ணு கேட்கலையா? போனை வர வச்சுட்டானே. ஒருக்கா தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காம்ல. வீடு தெரிஞ்சு வந்துருவான். எப்படியும் வரதுக்கு 1 மணி நேரமாவது ஆகும்ல. அதுக்குள்ள கொஞ்ச நேரம் இந்த வயல்ல காத்து வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம். சென்னைக்கு போனா ஒரே வெக்கதான். நம்ம ஊர்ல என்ன காத்தடிக்கப்பா. இதெல்லாம் எங்க கிடைக்கும்? நல்ல குடுகுடுன்னு ஏசில இருந்தாப்ல இருக்கு. கொஞ்ச நேரம் மாயாட்ட பேசும். இல்லன்னா ஊருக்கு போனா என்ன மறந்துட்டீங்களான்னு சண்டை போடுவா. மக்க தெஞ்சலே ஜூஸ் எது போட்டு கொண்டு வரட்டு மாமா? வேண்டாம் சித்தி, இப்பதானே காஃபி குடிச்சேன். அப்புறம் வந்து பஜ்ஜி சாப்பிட்டேன். அதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஆமா மாமா எங்க போனாங்க? உங்க மாமா எங்க போவான்? வயல் வரப்புன்னு சுத்திட்டு திரிவான். ஆமா சித்தி, அங்க சென்னையிலலாம் வயல்லாம் பார்க்க முடியாதுல அதிகமா. அதனால எங்கேயும் காத்து வாங்க முடியாது. அதனாலதான் மாமா காத்து வாங்க போயிருப்பாங்களா இருக்கும். அவனுக்கு ஊருக்கு வந்தாலே இதான் ஜாலி. அங்க இங்கேயும் சுத்திட்டு திரிவான். சித்தி இந்த கட்டில் சூப்பரா இருக்குல்ல? ஏன் சித்தி கீழே உட்காந்துட்டீங்க? இந்த கட்டில் வந்து உட்காருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. இம்மா சும்மா இருமா. நான் கட்டில வந்து இருக்கத பார்த்தா அவங்க ஆச்சி அவ்வளவுதான் வாளு வாளுன்னு கத்துவா. ஏன் சித்தி யாரும் இருக்க விட மாட்டாங்களா? நான் உட்கார்ந்திருக்கேன். அப்ப என்ன பார்த்து திட்ட மாட்டாங்களா? நீ தலைமூத்த பேத்தில மக்களே. அதனால உன்னை ரொம்ப பிடிக்கும். ஒண்ணுமே சொல்ல மாட்டா. இப்ப மாப்பிளைய பார்த்து பேசிட்டு இருப்பாங்க அப்படிதானே சித்தி? சும்மா இருமா. எல்லாரும் கிண்டல் பண்ணுதான் நீனு கிண்டல் பண்ணுதியாக்கா? இல்ல சித்தி அதானே உண்மை சித்தி. நீங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிருவீங்க, ஜாலியா இருக்கும். நாங்களும் அங்கெல்லாம் வருவோம். சரி மக்களே சரி. எதுக்கு இந்த கட்டில ஆச்சி பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நல்ல ஜிலுஜிலுன்னு காத்து வருது சித்தி. எனக்கு கூட நல்ல தூக்கமா வருது. சரி மக்களே தூக்கம் வருதுன்னா தூங்கு. நான் வீட்ல கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு. எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு வரேன். ஓகே சித்தி. சரி 5-6 பாத்திரத்தெல்லாம் கழுவி வீடெல்லாம் தூத்தெடுத்து வருவோம். வீட்டுல எல்லாரும் அவங்க அக்காக்கு மாப்பிள்ள பார்க்க போறாங்கன்னு சொன்னா அப்ப அவன் மட்டும் தான் தனியா இருப்பானா இருக்கும். இப்ப என்ன பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆகி பயப்படணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஓகே இதான் கரெக்ட். யாரா இருக்கும்? மாப்பிள்ள பார்த்துட்டு அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க போல. சரி போய் கதவை ஓபன் பண்ணலாம். இந்த வரேன், வெயிட் பண்ணுங்க.